सम्प्रोक्ता अष्टमन्त्रिण्यो जगद्वार्ता प्रबोधिकाः देवी समानभोगास्ता इंगिदज्ञास्तु பண்டிதாக. இந்த 8 இதழ்கள் மேல அஷ்டமந்திரினிகள் அவள்லாம் இருந்துருக்கா. இந்த மொத்த ஜெகத்தோட நிகழ்வுகளை தாயாருக்கு சொல்லிட்டு இருக்காளாம். அதாவது இவா தாயாரோட அட்வைசர்ஸ், மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கா. இவா புவனேஸ்வரி தாயாருக்கு இணையான சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு இருக்கா. இவா புவனேஸ்வரி தாயாரோட செய்கைகளை நன்னா புரிஞ்சின்ற பண்டிதர்களாக இங்கே இருந்துருக்கா. कुशला सर्वकार्येषु स्वामी कार्यपरायणाः देव्यभिप्राय बोध्यस्ता चतुरा அதிசுந்தராः. இந்த அஷ்டமந்திரினிகள் எல்லாருமே சகல காரியங்கள் நிர்வாகம் பண்றதுல நிபுணர்களா இருக்கா. அதிலும் தாயாரோட அந்த பணிவிடைகள் செய்யறதுல ரொம்பவும் வல்லுநர்களா இருக்காளாம். புவனேஸ்வரி தாயாரோட மன சிந்தனைகளை இவா எல்லாரும் நன்னா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. नाना शक्ति समायुक्ता प्रति ब्रह्मांडवर्तिनां प्राणिनां ता समाचारं ज्ञान शक्त्या विदन्ति च. அந்த அஷ்டமந்திரினிகள் நானாவித சகல சக்திகளையும் பெற்றவர்களாக இருக்கா. இந்த பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிராணிகளோட ரகசியங்கள், செய்திகள் எல்லாத்தையும் தன்னோட ஞான சக்தியால எல்லா நேரமும் தெரிஞ்சுக்கிறாளாம். தாசாம் நாமானி வக்ஷ்யாமி மத்த ஸ்ருணு நிருபோத்தமம் அனங்க குசுமா புரோக்தா யனங்க குசுமாதுரா. அவளோட பேரையும் நான் உனக்கு சொல்றேன் கேளு அப்படின்னு ஜனமேஜயன் கிட்ட வியாசர் சொல்றார். அனங்க குசுமா, அனங்க குசுமாதுரா இதெல்லாம் அவளோட பேர் அப்படின்னு சொல்றார். அனங்க மதநாதத் வதனங்க மதநாதுரா புவன பாலா ககனவேகா சைவ ததப்பரம். அங்க இருக்கக்கூடியவா இன்னும் கொஞ்சம் பேரு அனங்கமதனா, அனங்கமதனாதுரா, புவனபாலா, ககனவேகா இந்த மாதிரி இருக்கிறவாளும் இருக்கா. शशिरेखा च गगनरेखा चैव ततः परं पाशाङ्कुशवराभीति तरा अरुणविग्रहाः. சசிரேகா, ககனரேகா இவாதான் அஷ்டமந்திரிகள். அதாவது இவெல்லாம் பாசம், அங்குசம், அபய அஸ்திரங்கள் எல்லாத்தையும் ஏந்தின்னு இருக்காளாம். இவா எல்லாரும் அருண விக்கிரகா அப்படின்னா சிவந்த சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய வர்ணத்துல இருந்துட்டு இருக்கா. விஸ்வ சம்பந்தி நீம் வார்த்தாம் போதயந்தி பிரதிக்ஷணம் முக்தா சாலாத கிரபாகே மகாமாரகதோப்பரக. இந்த அஷ்டமந்திரினிகள் எல்லாருமே தாயாரோட விசுவாசத்துக்காக அந்த பிரம்மாண்டத்துல நிகழக்கூடிய ஒரு நிகழ்வுகள் எல்லாத்தையும் அந்த பிரதிக்ஷணத்துல தாயாருக்கு சொல்றாளாம். இந்த மாதிரி இந்த முத்து பிராகாரம் இதை கடந்து போனாக்க இன்னொரு பிராகாரம் வருது. அது மரகத மணிகளால நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த 16வது மரகத பிராகாரத்தோட விசேஷங்கள், தாத்பரியங்கள் எல்லாத்தையும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல தெரிஞ்சுக்கலாம். कालोत्तमः समुद्दिष्टो दशयोजनदैर्घ्यवान् नाना सौभाग्य संयुक्तो नाना भोग समन्वितः. மணித்வீப வர்ணனையில 15 பிராகாரம் முடிஞ்சு 16வது பிராகாரமா மரகத மணிகளால நிர்ணயிக்கப்பட்ட பிராகாரம் இருக்கு. அதோட சிறப்புகள் என்னங்கறத இங்க பார்க்கலாம். இந்த பிராகாரம் உத்தமமாக மற்ற எல்லா பிராகாரங்களை விடவும் சிறப்போட இருக்காம். இதுவும் 10 யோஜனை தொலைவில் இருக்கு. இந்த பிராகாரம் நானாவித சௌபாகியங்கள் அப்புறம் சுகபோகங்களோட இருக்கு. மத்திய பூஸ்தாதிருஷி புரோக்தா சதனானி ததைவச்ச ஷட்கோணமத்ர விஸ்தீர்ணம் கோணஸ்தா தேவதா ஸ்ருணுஹு. இங்க இருக்கக்கூடிய பூமி, நிலப்பரப்பு, வீடுகள் எல்லாமும் கூட எப்படி இருக்கா, மரகத மணிகளால அமையப்பட்டிருக்கு. இங்க நல்ல விசாலமான ஷட்கோணம் இருக்காம். அதாவது 6 கோணங்களோட இருக்கக்கூடிய எந்திரம் ஒண்ணு இங்க இருக்கு. இந்த எந்திரமானது நல்ல விசாலமாக விஸ்தரிச்சிருக்கு. இந்த 6 கோணத்துல இருக்கக்கூடிய தேவர்களை பத்தி சொல்றேன் கேளு அப்படின்னு வியாசர் ஜனமேஜயன்ட்ட சொல்றார். पूर्व कोणे चतुर्वक्त्रो गायत्री सहितो विधिः कुंटिकाक्ष गुणाबीति दण्डायुधरपरः. பூர்வ கோணம் அப்படின்னா கிழக்கு. அங்க 4 முகங்களோட இருக்கக்கூடிய காயத்ரியோட கூடின பிரம்மா இருந்துட்டு இருக்காராம். கமண்டலம், அக்ஷமாலா, தாமரை, ஆயுதங்கள், அபயமுத்திரை எல்லாத்தையும் தரிச்சுண்டு அவர் தன்னோட பரிவாரங்களோட அங்க இருந்துட்டு இருக்கார். तथायुधरा देवी गायत्री परदेवता वेदा सर्वे मूर्तिमन्तः शास्त्राणि विविधानि च. காயத்ரி தேவியும் பிரம்மா தரிச்சுருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் தரிச்சுருக்கா. சர்வ வேதங்கள், சாஸ்திரங்கள் எல்லாமும் மூர்த்தி ரூபங்களாக இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான். மேலும் இந்த இடத்துல சகல வேதங்கள், சாஸ்திரங்கள், காயத்ரி தேவியோட கூடின பிரம்மா எல்லாரும் இருந்துட்டு இருக்கா. அதாவது மணித்வீப வர்ணனையில மரகத பிராகாரத்தோட ஷட்கோணத்து கிழக்கு பகுதியில இவா எல்லாம் இருந்துட்டு இருக்கா. स्मृतयश्च पुराणानि मूर्तिमन्ति वसन्तिः ये ब्रह्म विग्रहा सन्ति गायत्री विग्रहाश्च ये.
அங்க இருக்கக்கூடிய ஸ்மிருதிகள் புராணங்கள் எல்லாமே மூர்த்தி ரூபங்களாக இங்க இருந்துருக்கு. இந்த பிரம்மாண்டத்துல இருக்கக்கூடிய பிரம்மாவோட எல்லா அவதாரங்களும் இந்த இடத்துல இருந்துருக்கலாம். அதே மாதிரி காயத்ரி தேவியோட எல்லா அவதாரங்களும் கூட இங்க இருந்துருக்கா. व्याहृतीनां विग्रहाश्च ते नित्यं तत्र सन्तिः रक्षः कोणे शङ्खचक्र गदाम्बुजकराम्बुजाम्. வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் ரூபங்களாக இந்த இடத்துல இருந்துருக்கு. இந்த இடத்துல பிரம்மா காயத்ரிகள் இங்க டெய்லி வேதங்களால சேவிக்கப்படுறா. ரக்ஷகோணம் அப்படின்னா தென்கிழக்கு பகுதியில சங்கு சக்கரம் கதை பத்மம் ஏந்தின்ற ஒருத்தர் இருக்கார். அவரை பத்தி அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். सावित्री वर्तते तत्र महाविष्णुश्च तादृशः ये विष्णुविग्रहा सन्ति मत्स्य कूर्मादयो किलाः. சாவித்ரி தேவி அங்க இருக்கா. அவளோட மகாவிஷ்ணுவும் வசிச்சுருக்கார். மச்சம் கூர்மம் மாதிரி மகாவிஷ்ணுவோட எல்லா அவதாரங்களும் இந்த பகுதியில இருந்துருக்கு. சாவித்ரி விக்ரஹா ஏச்ச தே சர்வே தத்ர சந்திஹ வாயு கோணே பரஸ்வக்ஷ மாலா பயவரான்விதஹ. விஷ்ணுவோட அவதாரங்களை மாதிரியே சாவித்ரியோட எல்லா அவதாரங்களும் இங்க இருக்கு. வாயு கோணம் அதாவது வடமேற்கு பகுதியில அங்க பரசு அக்ஷமாலா அபயமுத்திரை தரித்தவ அவ எல்லாரும் இருந்துருக்கா. அவ யாருங்கிறத இனிமே வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல பார்க்கலாம். மகாருத்ரோ வர்த்ததேத்ர சரஸ்வத்யபி தாத்ருஷி ஏ ஏ துருத்ர பேதாஸ்யுர் தக்ஷிணாஸ்யாதயோ நிருபம். இங்க மகாருத்ரன் இருக்கார். அதே போலவே எல்லாம் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியும் இருக்கா. அந்த ருத்ரனோட தட்சிணாமூர்த்தி மாதிரி இருக்கக்கூடிய எல்லா அவதாரங்களும் கூட இந்த இடத்துல இருக்கா. गौरी बेदाश्च ये सर्वे ते तत्र निवसन्तिः चतुष्षष्ट्यागमा ये च येषान्येऽप्यागमा स्मृताः. கௌரி தேவியோட எத்தனை அவதாரங்கள் இருக்கோ அது எல்லாம் இங்கேயே நிவாசம் பண்ணிட்டு இருக்கா. அங்க 64 ஆகமங்கள் ஆகம சாஸ்திரங்கள் எல்லாமும் இருக்கு. ते सर्वे मूर्तिमन्तश्च तत्र वै निवसन्तिः अग्निकोणे रत्नकुम्भं तदा मणिकरण्डकम्. இந்த 64 ஆகமங்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே மூர்த்தி ரூபங்களாக இங்க இருந்துருக்கு. ருத்ரன் ஆகமங்களாலையும் சாஸ்திரங்களாலையும் அனுதினமும் சேவித்தபடி இருந்துருக்காளாம். तदा नो निजहस्ताभ्यां कुबेरोदनदायकः नानावीधि समायुक्तो महालक्ष्मी समन्वितः. அக்னிகோணம் அதாவது தென்கிழக்கு பகுதி இங்கே தனங்களை வாரி வழங்கக்கூடிய குபேரன் இருந்துருக்கா. அவர் தன்னோட 2 கரங்கள்லயும் ரத்தினங்களால நிரம்பின பானைகளை வச்சுருக்கா. எல்லா வீதிகளோட கடைகள் எல்லாத்துலயும் மகாலட்சுமி வியாபிச்சு இருந்துருக்காளாம். देव्या निधिपतिस्त्वास्ते स्वगणैः परिवेष्टितः वारुणे तु महाकोणे मदनोरति संयुतः. புவனேஸ்வரி தாயாரோட அந்த நிதிகளுக்கு அதிபதியான குபேரன் தன்னோட கணங்களோட இந்த பகுதியில வசிச்சுட்டு இருக்கான். இங்க ரத்ன கும்பம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய லக்ஷ்மி குபேரன் அதெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய லக்ஷ்மி குபேரன் அவெல்லாம் இருக்கா. வாருணே கோணம் அதாவது தென் பகுதியில மன்மதன் ரதியோட வசிச்சுட்டு இருக்கான். இவரை மதன் மன்மதன் காமதேவன் அப்படின்னு சொல்றான். पाशाङ्कुशधनुर्भान दरो नित्यं विराजिते शृङ्गारामूर्तिमन्तस्तु तत्र सन्निहिता सदा. பாஷம் அங்குஷம் கரும்புவில் பானம் இது எல்லாத்தையும் தரிச்சுண்டு ரதி மன்மதன் இந்த தெற்கு பகுதியில நிவாசம் பண்ணிட்டு இருக்கா. இங்க சிருங்காரங்கள் கூட அதாவது மூர்த்தி ரூபம் தரிச்சுண்டு ரதி மன்மதனை சேவிச்சபடி இருந்துட்டு இருக்காளாம். ஈசான கோணே விக்னேஷோ நித்யம் புஷ்டி சமன்விதக பாஷாங்குஷதரோ வீரோ விக்னஹர்த்தா விராஜதே. ஈசான கோணம் வடகிழக்கு பகுதியில விக்னேஸ்வரன் புஷ்டி தேவியோட இணைஞ்சென்று இங்க நித்தியம் வாசம் பண்ணிட்டு இருக்கார். பாசம் அங்குசம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆயுதங்களை தரிச்சுண்டு வினைகளை தீர்க்கக்கூடிய விக்னேஸ்வரனாக இங்க இருக்கார். விபூதயோ கணேஷ்யஸ்ய யாயா சந்தி நிருபோத்தமம் தா சர்வா நிவசந்த்யத்ர மகேஸ்வர்ய சமன்விதாக. கணேசனோட அனைத்து ரூபங்களும் இந்த ஈசான கோணத்துல இருக்கு. இவ எல்லாரும் இங்க ரொம்ப செல்வந்தர்களாக ரொம்ப செல்வாக்கோட இருந்துட்டு இருக்கா. प्रति ब्रह्मांड संस्थानां ब्रह्मादीनां समश्चयः एते ब्रह्मादयः प्रोक्ता सेवन्ते जगदीश्वरीं. இந்த பிரம்மாண்ட சம்ஸ்தானத்துல மணித்வீபம் மரகத பிரகாரத்துல ஷட்கோணம் பிரகாரத்துல நிவசிச்சுட்டு இருக்கக்கூடியவா அவளை பத்தி பார்த்தோம். இவா எல்லாருமே அந்த புவனேஸ்வரி தாயார சேவிச்சபடியே இருக்கா. இந்த மாதிரி வியாசரானவர் அரசர்கிட்ட ஜனமேஜயன் கிட்ட சொல்றார். महामारकतस्याग्रे शतयोजनदैर्घ्यवान् प्रवालशालोऽस्त्यपरः कुङ्कुमारुणविग्रहः.
மகா மரகத பிராகாரம். இதை தாண்டின உடனே கொஞ்சம் முன்னாடி போனாக்கா 100 யோஜனையில 17th பிராகாரம் கோரல் பிராகாரம் வருது. இதை வித்ரும பிராகாரம் அப்படின்னு சொல்றா. இது குங்கும அருண கலர்ல, அதாவது குங்கும சிவப்பு கலர்ல இந்த பிராகாரமானது அமைஞ்சிருக்கு. மத்திய பூஸ்தாத்ருஷி ப்ரோக்தா சதனானி ச பூர்வவத் தன்மத்யே பஞ்சபூதானாம் ஸ்வாமின்யஃப் பஞ்ச சந்தி ச. முன்னாடி பிராகாரங்கள்லாம் சொன்ன மாதிரியே இங்கேயும் சகலமும் ஒரே மாதிரியாக இருக்காம். அதாவது பூமி, நிலப்பரப்பு, மரங்கள், செடிகள், நீர்நிலைகள் எல்லாமே அந்த பகுதி முழுக்க எல்லா இடத்துலயும் பவழ நிறத்திலேயே இருந்துட்டு இருக்கா. இந்த பிராகாரத்துக்கு மத்தியில பஞ்சபூத சுவாமிகள் 5 பேரும் இருந்துட்டு இருக்கா. ஹ்ரில்லேகா ககனா ரக்தா சதுர்தி து கராலிகா மகோச்சுஷ்மா பஞ்சமீ ச பஞ்சபூத சமப்பிரபா. அந்த பஞ்சபூத சுவாமினிகள் அவள யாருன்னு பார்த்தாக்க ஹ்ரில்லேகா, ககனா, ரக்தா சதுர்தி து கராலிகா, மகோச்சுஷ்மா இவா எல்லாரும் பஞ்சபூதங்களுக்கு சமமான சக்தியை வாங்கிண்டு இந்த பவழ பிராகாரத்துல இருந்துட்டு இருக்காளாம். பாஷாங்குஷவராபீதி தாரிண்யோமிதபூஷணாஹ தேவி சமானவேஷாட்யா நவயவ்வன கர்விதாஹ. பாஷம், அங்குஷம், வரத அபயகரங்கள், அப்புறம் எல்லாத்தையும் வச்சுட்டு ஆபரணங்கள் எல்லாத்தையும் போட்டுண்டு அலங்கரிச்சுட்டு இங்க இருக்கா. இவா இந்த புவனேஸ்வரி தாயாருக்கு நிகரான அம்சங்களோட இருந்துட்டு இருக்காளாம். இவால பார்த்தாக்க புவனேஸ்வரி அம்பால மாதிரியே இருக்காளாம். प्रवालशालादग्रे तु नवरत्नविनिर्मितः बहुयोजन विस्तीर्णो महाशालोस्ति भूमिप. இந்த பவழ பிராகாரம் அதை எடுத்துட்டு உள்ள போனாக்க நவரத்னங்களால் இணைக்கப்பட்ட 18வது பிராகாரம் வருது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பிராகாரங்கள் எல்லாமே 7 யோஜனை, 10 யோஜனை, 100 யோஜனை அந்த மாதிரி இருந்தது. ஆனா இந்த நவரத்ன பிராகாரமானது அளவிட முடியாத அளவுக்கு பகு யோஜனைனா நிறைய யோஜனை தொலைவில் இந்த பகுதியானது இருக்காம். இந்த பிராகாரமானது எல்லா பிராகாரத்தை விடவும் இன்னும் உன்னதமாக இருக்காம். தத்ர சாம்னாய தேவீனாம் சதனானி பகூன்யபி நவரத்னமயான்யேவ தடாகாஷ்ட சராம்சி ச. இந்த நவரத்ன பிராகாரத்துல ஆம்னாய தேவதைகள்லாம் இருக்காளாம். ஆம்னாயம் அப்படின்னா வேத மந்திரம். சோ அந்த வேத மந்திரத்துக்கு இருக்கக்கூடிய அதிதேவதைகள் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அதுக்குண்டான அதிபதிகளும் இங்கதான் இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு அங்க இருக்கக்கூடிய பவனங்கள் வித்தவுட் எனி லிமிட்ஸ் நிறைய இருக்காம். இந்த பிராகாரத்துல தடாகங்கள், நீர்நிலைகள் எல்லாமே கூட நவரத்னமயமாகவே இருக்கும். ஸ்ரீதேவ்யா ஏவ தாராஹா ஸ்யுஸ்தே தத்ர நிவசந்திஹி மகாவித்யா மகாபேதா சந்தி தத்ரைவ பூமிப. ஸ்ரீதேவி தாயார் எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்காளோ அது எல்லாமே இந்த பிராகாரத்துல இருக்காம். பூலோகத்துல இருக்கக்கூடிய ராட்சசர்களை அழிக்கிறதுக்காகவும், தேவலோகத்துல இருக்கக்கூடிய ராட்சசர்கள், அரக்கர்கள் எல்லாரையும் அழிக்கிறதுக்காகவும், எல்லா உயிர்களையும் காக்கிறதுக்காகவும் இத்தனை அவதாரங்களை அம்பாள் எடுத்திருக்காளாம். அது மட்டும் இல்லாம இங்க மகாவித்தைகள், அதாவது காளி, தாரா, மாதங்கி இந்த மாதிரி இருக்கக்கூடிய தசமகா வித்தைகள் எல்லாரும் ரூபங்களாக இங்க இருக்காளாம். நிஜாவரண தேவிபிர் நிஜ பூஷண வாகனைஹி சர்வதேவ்யோ விராஜந்தே கோட்டி சூரிய சமப்பிரபாஹ. இந்த பிராகாரத்துல இருக்கக்கூடிய தேவிகள் எல்லாரும் அவளோட உபதேவதைகள், அப்புறம் அவளோட உதவியாளர்களோட ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு அலங்காரம் பண்ணிட்டு இங்க இருக்காளாம். அவ எல்லாரும் கூட கோடி சூரிய பிரகாசத்தோட இங்க இருந்துட்டு இருக்கா. சப்த கோடி மகாமந்திர தேவதா சந்தி தத்ர ஹி நவரத்னமயாதக்ரே சிந்தா மணிகிருஹம் மகத். சதகோடி மகாதேவதைகள் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. மேலும் 7 கோடி மகாமந்திரங்கள் ஸ்ரீரூபம் தரிச்சுண்டு நவரத்ன பிராகாரத்துல இருந்துட்டு இருக்காளாம். 18 நவரத்ன பிராகாரங்களை தாண்டி உள்ள போனோம்னாக்க சிந்தாமணிகளால நிர்ணயிக்கப்பட்ட கிரகம், அதாவது வீடு ஒண்ணு அந்த இடத்துல மங்களகரமாக இருக்கும். சிந்தா அப்படிங்கும்போது என் கோரிக்கை யார் என்ன வேண்டின்றாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடியவர்களை சிந்தாமணின்னு சொல்றோம். சோ அந்த மாதிரி பலவிதமான சிந்தாமணிகளால நிர்ணயிக்கப்பட்ட இந்த கிரகம் 18வது பிராகாரத்தை தாண்டி வருதாம். தத்ரத்யம் வஸ்து மாத்ரம் தூ சிந்தாமணி விநிர்மிதம் சூர்யோத்காரோபலைஸ்தத்வச் சந்திரோத்காரோபலைஸ்ததா. அங்க இருக்கக்கூடிய ஒன்னொன்னுமே சிந்தாமணிகளால நிர்ணயிக்கப்பட்டிருக்கான். பார்க்கடலை கடைஞ்சும் போது ஒரே ஒரு சிந்தாமணி மட்டும்தான் பிறந்துதான். அதுக்காக தேவர்களும் அரக்கர்களும் ரொம்ப சண்டை போட்டுண்டாலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிந்தாமணிகளால ஆனதுதான் அம்பாளோட வீடு. அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க சூரியகாந்தி, சந்திரகாந்திக்கு இணையான சக்திகளால அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குமா அந்த சிந்தாமணி வீடு.
विद्युत् प्रभोपलैस्तम्भा कल्पितास्तु सहस्रशः येषां प्रभाभिरन्तस्तं वस्तु किञ्चिन्न दृश्यते. வித்யுத் காந்திகளால் அதாவது சக்திகளால் நிர்ணயிக்கப்பட்ட 1000 தூண்கள் மணிஸ்தம்பம் அதாவது மணித்தூண்கள் இதெல்லாமே அந்த இடத்துல இருக்காம். இந்த மாதிரி அந்த பிரதேசம் முழுக்க அவ்வளோ அந்த சிந்தாமணி கிரகமே பல பலன்னு மின்னின்னு இருக்குமா. அந்த வெளிச்சத்துல அடுத்தது அங்க என்ன இருக்குன்னு தெரியாதபடிக்கு அந்த அங்க சிந்தாமணி கிரகத்தோட வெளிச்சமானது அவ்வளோ மின்னிண்டு இருக்குமா. இதோட இந்த 12வது அத்தியாயம் முடிவடைகிறது.